தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஸ்காலர்ஷிப் 2025-26 கல்வி ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வருடத்திற்கான ஸ்காலர்ஷிப் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 25-26 கல்வியாண்டுக்கான. ஸோ ஃபஸ்ட் யூஜி, அதாவது யூஜி பிஜி ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஜி கேட்டகரியை பார்ப்போம். யூஜி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் 25க்குள்ளே இருக்கணும். அதற்கு மேலே போனால் இதை அப்ளை பண்ண முடியாது. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த இயர், அதாவது இந்த கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 5000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் மெரிட் லிஸ்ட்டில் தான் இந்த ஸ்காலர்ஷிப் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. 5000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. அதுவும் அந்த குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபருடைய, அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 15 லட்சத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க, அதாவது 2025-26 ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது எலிஜிபிள். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபியூச்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? யூஜி ஸ்டூடெண்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மெரிட் பேஸில் தான் ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 5000 பேர் இந்த ஸ்காலர்ஷிப் செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்களுடைய டோட்டல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க அதிகபட்சமாக. சரிங்களா? இதனுடைய ஸ்காலர்ஷிப் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. கீழே என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2025 அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது ஆன்லைனில் நம்ம கடைசியாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில், அகாடமிக்கு, நம்மளுடைய சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து என்னன்னா, நம்ம செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம், அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, 60 நிமிஷத்தில் 60 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் தான். சரிங்களா? அடுத்து தான் செலெக்ஷன், ஃபஸ்ட்டு லெவல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நம்மளுடைய அகாடமிக்கு, அடுத்து பர்சனாலிட்டியில் எல்லாமே வேல்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேல்யூ பண்ணி அதுக்கு ஓவரால் ஒரு மார்க் கொடுத்து, அதில் மெரிட் லிஸ்ட் தான். சரிங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் மார்க் ஆகும். அதுபோல் 5000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 5000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கு கீழே என்கொயரி ஹெல்ப்லைன்லாம் இருக்குது. கீழே சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதான் நேர்களே அந்த ஸ்காலர்ஷிப்புடைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மாடல். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 60 கொஸ்டின்ஸ் 60 நிமிடம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்திய குடிமகன் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். இவங்க +2 பாஸ் ஆகிருக்க வேண்டும். அதுவும் 60% மார்க்கோட பாஸ் ஆகிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர், அதாவது 2025-26 கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். அதுவும் ரெகுலர் தான், ஃபுல் டைம் படிக்கக்கூடியவர்கள். சரிங்களா? டிகிரி கோர்ஸ் எனி ஸ்ட்ரீம் எந்த படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு நேர டிகிரி படிக்க வேண்டும். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டுடைய குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 2 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துக்குள்ளே இருந்தால் போதும். சரிங்களா? அடுத்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அது கட்டாயம். சரிங்களா? அடுத்து இதில் எலிஜிபிள் இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் படிக்கிறவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. 2024-25 செகண்ட் இயர் படித்தா அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து அவங்க டிப்ளமோ படித்தவர்கள் இதை அப்ளை பண்ண முடியாது. 10th முடிச்சு டிப்ளமோ படிக்கிறவங்க வராது. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, 2 வருட படிப்பு, 6 வருட படிப்பு டிகிரி கோர்ஸ். ஸோ இந்த 2 வருட படிப்பும் 6 வருட படிப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்படியாக நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது யூஜி ஸ்காலர்ஷிப்புக்கான டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் பார்ப்போம். சரிங்களா? நம்ம இப்போ பிஜி ஸ்காலர்ஷிப் பார்ப்போம்.
ஏற்கனவே யூஜியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது பிஜியில். ஸோ ஃபார்மேட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு செலக்ட் ஆகக்கூடிய மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து 5000 பேர், பிஜியை பொறுத்த வரைக்கும் 100 பேர் தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இதுவும் சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதில். அது மட்டும் கிடையாது, என்னென்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து ஏஐ, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து கம்ப்யூட்டரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ரினியூவல் அண்ட் நியூ எனர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் லைஃப் சயின்ஸ், இப்படிப்பட்ட படிப்புகள் அதில் ஒரு லிஸ்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி படிப்பு உள்ளவர் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப்புடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விஸ்கித் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமாக தான் இந்த ரிலையன்ஸ் வந்து வழங்குறாங்க. ஸோ இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட் அண்ட் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் வில் லீட் இந்தியா. சரிங்களா? ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், புதிய மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கும் இது ஊக்குவிப்பது விதமாகத்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் சோசியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் வில் பி கிராண்டட் தி பேஸ் மெரிட் பேஸில் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு தான். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப்புடைய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6 லட்ச ரூபாய். ஸோ இந்த வருடம்ல இந்த படிப்பு முடிவதற்கு. சரிங்களா? ஸோ இவங்க 2 வருடம் படிக்கிறாங்க. ஸோ இந்த 2 வருட படிப்பு அவங்க பிஜி முடிக்கிற வரைக்கும் இவங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து 6 லட்ச ரூபாய். சரிங்களா? ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய 3 ஆண்டு படிப்புக்கு வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இது 2 ஆண்டுக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்காலர்ஷிப் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான். ஸோ சேம் மெத்தட் தான். 60 கொஸ்டின் 60 நிமிடம். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம அதில் வந்து பாஸ் ஆக வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து செலெக்ஷன் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் இருக்கும், செகண்ட் லெவல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேருனா 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், அவங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்கணும், என்னென்ன டிகிரி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க லிஸ்ட், என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் நம்மளுடைய கோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏகப்பட்ட கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கோர்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ளை பொறுத்த வரைக்கும் கீழே கிளிக் டு அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது கீழே வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து 12th வந்து 60% மார்க் இருக்கிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ஸ்ட்ரீம், அதாவது நீங்கள் என்ன குரூப் படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன டைப் டிகிரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக படிப்பின் கால அளவு. அடுத்து வந்து டியூரேஷன், டிகிரி டியூரேஷன் பார்த்து 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஸோ அது எதுவும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் இந்த டீட்டெயில் வந்து எதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வெப் சர்ச்சில் வந்து பார்த்துக்கொண்டேன். ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அவங்களுக்கு எவ்வளோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு இந்த 2 டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே இருக்க கேப்சா கோடை என்ட்ரி பண்ணுங்கள். சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேராக உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அதுக்குள்ள டீட்டெயில் போகும். உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து யூசர் நேம் கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் அப்படி நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மெம்பர்ஸ் லாகின் இருக்கும். இதில் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயிலுக்கோ இல்லை மொபைலுக்கோ ஓடிபி போகும். ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். ஸோ அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அக்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் வரும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டீட்டெயில் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கண்டினியூ அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஜென்ரல், அகாடமிக், அவார்ட்ஸ், டாக்குமெண்ட் ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் என்னன்னு கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அதுக்குள்ள டீட்டெயில் கொடுத்துருங்க. அடுத்ததாக ரிலீஜியன். ஸோ நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து மதர் டங் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில் கூட ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்து உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துருங்க. பின் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய ஏரியா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பெர்மனண்ட் அட்ரஸ்னால் சேமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் கேட்டிருக்கும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. டீட்டெயில் கொடுத்துட்டு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட டீட்டெயில், பேரண்ட்ஸோடைய நேம், அவங்க ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ரிலேஷன்ஷிப் என்னன்ட்டு அட்ரஸ் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ 10th 12th வரிசையாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன போர்டு என்ன மீடியம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்ஸ்டியூட் நேம், ஸோ இன்ஸ்டியூட்டோடைய ஸ்டேட்டு, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு. சரிங்களா? அடுத்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக கீழே வந்து யூஜி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரியோ அந்த டிகிரியை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எந்த இன்ஸ்டியூட்டோ அதோடைய இன்ஸ்டியூட்டோடைய நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டியூட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. அடுத்து அகாடமிக் இயர் 2024 25 கேட்டிருப்போம். நீங்கள் 25 தான் கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ டியூரேஷன் 3 வருஷம். இது சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அவார்ட்ஸு. ஸோ அவார்டு அச்சீவ்மெண்ட்ஸு. நீங்கள் ஏதாவது அவார்டு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். எதுவும் இல்லைன்னா அதை விட்டுருங்க அப்படி. சரிங்களா? இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும், ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து 10th 12th மார்க் ஷீட்டு, அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, அதுவும் சேம் மெத்தட் தான். ஆதார் கார்டை வச்சாலே போதும். அடுத்து வந்து இன்ஸ்டியூட்டுடைய என்ரோல்மெண்ட், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் உள்ளே ஏற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? எல்லாம் ஏற்றி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ வரும். ஸோ அப்ளிகேஷன்லேருந்து ரிவ்யூ வரும். ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி ஓகே ஆகும். சரிங்களா? அந்த இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதான் எனக்கு இந்த அப்ளிகேஷன். ஸோ இது இப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் வரும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துடும். நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ஒரு மார்க் போட்டு நீங்கள் வந்து அதில் மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கட்டாயம் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்காவது தேவைப்படுகிறதா மற்றவங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேண்டுமென்றாலும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.